la. Dubai starts from ₹29,999 only with GT Holidays. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். பவன் கல்யாண் போன்றவர்கள் அவர்கள் என்னென்றால் ஒரு தவறு நடந்து விட்டது என்ற உடனே அவர்கள் எல்லாம் பரிதவிக்கிறார்கள். இதுல என்ன தவறு இருக்குப்பா? லட்டு பாவங்கள்னு சொல்லிட்டு பரிதாபங்கள்ல ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. அது இமிடியேட்டா அதை எடுத்துட்டாங்க. இல்ல, நான் பார்த்த வரைக்கும் அது வந்து ஒரு சமூகத்தை புண்படுத்துவது மாதிரி இருந்தது அப்படின்றது அவங்களோட வாதம். ஆந்திரால இருக்கிற டிஜிபி வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஏன் தமிழக காவல்துறை மேல நம்பிக்கை இல்லாம ஆந்திரா இருக்கலாம், தமிழக காவல்துறை மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். திரு கார்த்தி அவர்கள் வந்து அங்க ஒரு ஆடியோ லான்ச்ல சில விஷயங்களை பேசுறாரு. அவர் பேசுறத பார்த்தா அதுல தப்பே இல்லைன்னு தோணுது. அவரை போட்டிருக்க கூடாது. ஏன்னா இன்னொருத்தன் உணர்வு ஏன் நம்ம அவமதிக்கணும்? பேச வேணாங்கிறது தான் அவர் சொன்ன பதில். அவர் சொன்ன விதம் இருக்கு இல்லையா? உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் ஆக போறாருங்கிற அந்த விஷயம் வந்து தொடர்ந்து அது பேசப்பட்டுட்டே இருக்கு. தம்பி உதயநிதி துணை முதல்வரை கன்சிடர் பண்ணப்படுகிறார் அல்லவா? எல்லாத்த விட என்ன திறமை அதிகமா இருக்குதுல? ஸ்டாலினின் மகன் என்ற ஒற்றை திறமை தான். நான் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை பார்த்து தான் நான் கொஞ்சம் பரிதாபப்படுறேன். உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் ஆக போறாருங்கிற அந்த விஷயம் வந்து தொடர்ந்து அது பேசப்பட்டுட்டே இருக்கு. சமீப காலமா அது கொஞ்சம் தீவிரம் அடைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். நீங்க கூட சில கருத்துக்கள் பதிவிட்டு இருந்தீங்க. உதயநிதி அவர்களுக்கு ஏற்றம், துரைமுருகன் அவர்களுக்கு ஏமாற்றம் அப்படின்னு. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? நீங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டு அதை சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, இதுல வந்து இந்த குடும்ப ஆட்சி என்பது ஒரு ஜனநாயகத்திற்கு சரியானது அல்ல. நான் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை பார்த்து தான் நான் கொஞ்சம் பரிதாபப்படுகிறேன். ஏன்னா அவங்க எவ்வளவு பணியாற்றுகிறார்கள் என்னென்று. அண்ணன் துரைமுருகனை எனக்கு நல்லா தெரியும். துரைமுருகன் அண்ணன், நாங்கள் பரிதி இளம்பெழுதி, ரஹ்மான் கான், தமிழச்சி தங்கப்பாண்டியனோட அப்பா தங்கப்பாண்டியன், அண்ணன் தம்பிதுரை, இவங்க எல்லாருமே ஒரே காம்பவுண்டில் இருந்தோம். அதனால் நான் ஏறக்குறைய கதிரானந்தெலாம் நான் சின்ன பையனாக இருக்கும்போதே, அவங்க சின்ன பையனாக தெரியும். நானும் அப்போ மெடிக்கல் காலேஜ் தான் படிச்சுட்டு இருந்தேன். அதனால் எல்லாருக்கூடயும் வளர்ந்தவங்க தான் நாங்கள். அப்போ துரைமுருகன் அண்ணனோடலாம் எவ்வளவு சீனியர்லாம் இருக்காங்க. அப்போ நீங்கள் ஜனநாயக முறைப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்படி யாரையாவது தானே கன்சிடர் பண்ணணும். அவங்க கட்சிக்குள்ளே அந்த முறை இல்லையே. கட்சிக்குள்ள இல்லை, அவங்க கட்சிக்குள்ளே கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள், அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து அதான் அண்ணன் ஸ்டாலின் சொல்லும்போது வலுத்து இருக்கிறது பழுக்கவில்லை என்று சொன்னால் அடித்து 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 பழுக்க வைப்பதற்காக அண்ணன் துரைமுருகன் சொல்ல வைக்கப்படுகிறார், பழனிமாணிக்கம் சொல்ல வைக்கப்படுகிறார், அப்பாவு அவர்களை சபாநாயகர் சொல்ல வைக்கப்படுகிறார். ஏன் எல்லாரும் ஒரே கோரஸ்ல சொல்றீங்க? இல்ல, துரைமுருகன் அவர்கள் இப்ப பழனிமாணிக்கம் அவர்கள் வந்து மேடையில சொல்லும் போது எப்படி நாங்க பேராசிரியர் ஏத்துக்கிட்டோமோ, பேராசிரியர் எப்படி உங்களை ஏத்துக்கிட்டாங்களோ அது மாதிரி நாங்க அவங்க ஏத்துக்க சரியா இருக்கும்னு சொல்றாங்க. கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். அவங்க யாரும் தலைமையை எதிர்த்து பேசக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு இல்லை என்பதுதான். இப்ப அதுதான் ஜனநாயகம் இல்லைன்னு நான் சொல்றேன். இப்ப என் கட்சியில அகில பாரத தலைவர் தேர்தல் வருதுன்னா யாரெல்லாம் தலைவராக நிற்கலான்னு கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா எங்கள வாரிசு கிடையாது. வாரிசு இருந்ததுன்னா எங்களை மாதிரி உள்ளவங்களும் எங்கள் தலைவராக வந்திருக்க முடியாது. அதனால அது மாதிரி ஒரு ஜனநாயகம் இல்லையே. அப்போ உங்கள் கட்சிக்குள்ளே ஜனநாயகம் இல்லையே, சமூக நீதி இல்லையே. அப்போ எதை நீங்கள் சமூக நீதி என்று சொல்கிறீர்கள்? எதை நீங்கள் இப்போ ஒரே ஒரு இது தம்பி உதயநிதி திறமைசாலியாக இருக்கலாம், அமைச்சராக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு துணை முதல்வராக கன்சிடர் பண்ணப்படுகிறார்கள் அல்லவா? நிறுத்தி வைக்கப்படு. எதனால? எல்லாத்த விட என்ன திறமை அதிகமா இருக்குதுல? ஸ்டாலினின் மகன் என்ற ஒற்றை திறமை தான், ஒற்றை வாய்ப்பு தான். அப்போ மற்றவர்களுக்கு அது மறுக்கப்படுகிறது இல்ல? மற்றவர்களின் உழைப்பு, அவர்களா மேல வந்து அந்த சீனியர் எல்லாம் மறுக்கப்படுது இல்ல? அப்ப எங்க இருக்குது உங்களோட உரிமை? பாஜக இந்த விஷயத்துல எல்லா இடத்துலயும் வந்துட்டு ஒரே நேர்கோட்டில் நிக்குமா, இல்ல பாஜக இந்த விஷயத்துல ரெட்டை வேடம் போடுதா? இல்ல, ரெட்டை வேடம் போடுறத உடனே எல்லாரும் கேட்குறாங்க, இவரோட பையன் வரலையா, அவரோட பையன் வரலையா அப்படின்னு. தலைமை பண்பு என்பது இப்போ எம்எல்ஏவா இருக்கலாம். இதே போன்று இப்போ நாரா லோகேஷ் அவர்கள் வந்து ஆந்திரால சந்திரபாபு நாயுடோட பையனா இருக்காரு, அமைச்சரா இருக்காரு. அவருக்கு இது போன்ற ஒரு பதவி கிடைக்கும் போது பாஜக எதிர்குரல் எழுப்புமா? இல்லை, இப்போ நடக்கும்போது சொல்லலாம். அதனால இப்போ அவர் அமைச்சராக இருக்காரு, பல இடங்கள்ல அப்படி அமைச்சராக இருக்கிறாங்க. இப்போ கேசிஆரோட பையனும் அமைச்சராக இருந்தாங்க. அவரே தலைமை பண்புக்கு வருவார் அப்படின்னு சொல்லும்போது அப்போ மற்றவங்களோட வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது இல்லை, ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது என்பதும் இல்லை, அதற்காக பணி செய்த மற்றவர்களின் வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது இல்லவா? இது தவறு இல்லையா? இதுதான் இப்போ அவங்க எடுத்துக்காட்டுகள் சொல்லுவாங்களே மேம். இப்போ ஜோதிராதித்ய சிந்தியா இல்லையா, இவர் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் ரேவண்ணாக்கு ஏன் நீங்கள் வந்துட்டு பிரச்சாரத்துக்கு வந்தீங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் வைக்கப்படுது. இங்கேயே வந்து சௌமியா அன்புமணி அவர்களுக்கு பிரச்சாரத்தை நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். அன்புமணி அவர்கள், ராமதாஸ் அவர்கள், அன்புமணி அவர்கள் இல்லை, அவங்க கேண்டிடேட்டாக இருக்கிறது வேற,
தலைவரா இருக்கிறது வேற. இல்ல இந்த அந்த கட்சியை- கட்சிக்குள்ளார அவங்கள தானே முன்னெடுத்துனாங்க. அவங்களுக்கு எவ்வளவு தூரம் அந்த கட்சி பாடுபட்டது, மத்த கேண்டிடேட்டை இல்ல, அது எல்லாமே சரின்னு நாம் சொல்ல மாட்டேன். பாஜக அங்க வந்து துணையாதானே நின்னாங்க. வாரிசு என்பதற்காக மட்டுமே அவர்களுக்கு தலைமை பண்பையும் ஆட்சியில் அதிகாரத்தையும், அதுவும் துணை முதலமைச்சர் என்ற அதிகாரத்தையும் கொடுக்கும் பொழுது மற்றவர்கள் வாய்ப்பு மறுக்கப்படுகிறது ஒன்று. இன்னொன்று, அனுபவம் உள்ளவர்கள் ஒரு ஆட்சியை நிர்வகிப்பதற்கும் அனுபவம் இல்லாமல் உள்ளவர்கள் ஆட்சியை அண்ணன் துரைமுருகனோட அனுபவம் தம்பி உதயநிதிக்கு இருக்காது. அப்போ இவர்களின் அந்த அனுபவமின்மை ஆட்சியில் பிரதிபலிக்கும் பொழுது அது தமிழக மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதையெல்லாம் வச்சுதான் நம்ம சொல்றோம். ஆக இன்னாரின் மகனோ இன்னாரின் மகள் என்ற ஒற்றை காரணத்திற்காக மட்டுமே அவர்கள் துணை முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படக்கூடாது என்பது நமது. அப்போ பாஜக வந்து ஆந்திரால அப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டதுன்னா வாய்ஸ் அவுட் பண்ணும் நீங்க இல்ல, அது எடுக்கப்படும் போது நம்ம பார்க்கலாம். அது எடுப்பாங்களா இல்லையான்றது இப்ப தெரியல. பட் வாரிசு அரசியலை எப்பொழுதுமே நாங்கள் எதிர்த்து தானே இருந்திருக்கிறோம். திருப்பதி லட்டு வந்து மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளான ஒரு விஷயமா இருக்கு. அது பேசுறதே ரொம்ப சென்சிட்டிவான விஷயமா இருக்கு. அது எப்படி பேசுறது அப்படிங்கிறது பொது வெளியில் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அங்க ஆந்திர அரசு இந்த இந்த விஷயத்துல காமிக்கிற நடவடிக்கைகள்லாம் வந்து சரி நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா அது தமிழ்நாட்டுல மிகப்பெரிய விமர்சனத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவங்க உணர்வு பூர்வமாக அவங்க வந்து அந்த லட்டு வந்து சில விரும்பத்தகாத பொருட்கள் அதில் சேர்ந்திருக்கும் பொழுது அதில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது உணர்வுபூர்வமாக அவர்கள் கருத்தை வெளிப்படுத்துகிறார்கள். பவன் கல்யாண் போன்றவர்கள் அவர்கள் ஏனென்றால் அவர்கள் உள்ளார்த்தமாக திருப்பதி வெங்கடாசலபதி அவர்களை அவர்கள் வணங்குபவர்கள். ஒரு தவறு நடந்து விட்டது என்ற உடனே அவர்கள் எல்லாம் பரிதவிக்கிறார்கள். அதுல எப்படி நம்ம தவறுன்னு சொல்ல முடியும்? அது தமிழகத்துல என்ன தாக்கத்தை தமிழகத்திலையும் திருப்பதி பாலாஜியின் பக்தர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? ஆக எங்கே தவறு நடந்தாலும் அது சுட்டி காண்பிக்கப்பட வேண்டியது தானே. இதுல என்ன தவறு இருக்கு? இப்போ ஆளும் கட்சியா இருந்துட்டு எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு இல்லையே. தவறுகள் இருந்தால் தவறுன்னு சொல்றது தானே சரி. இப்ப அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அதுல நடந்த தவறுகளை கண்டுபிடிச்சு யாரு காரணம், யார் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுப்பீங்க அப்படிங்கறத அதுல காமிக்கிற தீவிரத்தை விட அவங்க வந்து கோவில்ல காமிக்கிற தீவிரம் தான் அதிகமா இருக்கு. அதுதான் வந்து இங்க பெரிய கோவில்ல காமிக்கிற தீவிரம்னா என்ன சொல்றீங்க? தொடர்ந்து வந்துட்டு ஒரு 11 நாள் வந்து பூஜை புனஸ்காரம் தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர்களின் நம்பிக்கை அது. ஆக அவர்கள் நம்பிக்கை நம்ம வந்து தெய்வ குற்றம் ஏற்பட்டு விட்டது, அந்த தெய்வ குற்றத்தை நீக்குவதற்காக பரிகார பூஜைகள் என்பது பாரத தேசத்தில் காலம் காலமாக நடைபெற்று வருவதுதான். ஆக பரிகார கட்சியிலே நீங்க வந்து ஒரு நடவடிக்கை எடுத்தா உடனே அதை சரி செய்வதற்கு என்று சில நடவடிக்கைகள் இருக்கிறது அல்லவா? ஆக நீங்க வந்து நீங்க வந்து பகுத்தறிவுவாதிகள்னு நம்ம சொல்றோம். ஆனாலும் சில நினைவு தினங்கள் கொண்டாடுகிறோம், அன்னைக்கு அவர்களுக்கு சென்று மாலை மரியாதை செலுத்துகிறோம். இதெல்லாம் கூட சில விஷயங்கள் வந்து எல்லை மீறி போதா. இங்க திரு கார்த்தி அவர்கள் வந்து அங்க ஒரு ஆடியோ லான்ச்ல சில விஷயங்களை பேசுறாரு. அவர் பேசுறத பார்த்தா அதுல தப்பே இல்லைன்னு தோணுது. ஆனாலும் அவரே முந்திட்டு போய் மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு அங்க பவன் கல்யாண் வந்து கார்த்தி வந்து பேசினாரு. அது ஏன் நீங்க வந்து அது கார்த்தி கிட்ட கேட்கணும், பவன் கல்யாண் என்ன சொல்றாங்க? நீங்க வந்து பொதுல வெளியில இருந்து இதை பாக்குறீங்கிறதுனால இல்ல, பொது வெளியில இருந்து அவங்களோட சுயநலத்தை இப்ப கார்த்திக் வந்து அவரை போட்டிருக்க கூடாது. ஏன்னா இன்னொரு உணர்வை ஏன் நம்ம அவமதிக்கணும்? அவமதிக்கிறாங்க. அவர் எதுவுமே சொல்லல, இதை பத்தி பேச வேணாங்கிறது தான் அவர் சொன்ன பதில். அவர் சொன்ன விதம் இருக்கு இல்லையா, அது நானும் பார்த்தேன். அது எல்லாருமே ஒரு உணர்வு பூர்வமாக, இப்போ நான் எல்லாரும் ரொம்ப கவலையோட இருக்கும்போது நம்ம சிரிச்சிட்டு சொன்னா அப்ப அதுவும் தவறு தானே. இப்ப பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களின் உணர்வுகள் புண்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது அதை சொன்ன விதம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதனால அதே அவரே உணர்ந்திருக்காரு போது நமக்கு என்ன பிரச்சனை? இப்ப தமிழ்நாட்டிலே உணர்ந்திருக்காரு போது நமக்கு என்ன பிரச்சனை? நமக்கு அதான் பிரச்சனை. அவர் உணர்ந்துட்டாரு, உடனே இவர் சொல்லிட்டாரு, அதுதான் உடனே பிரச்சனை. இப்ப நம்ம வந்து துரைமுருகன் அண்ணனை பத்தி அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ஒன்று பேசினாரு, உடனே அதுக்கு ஒரு பழக்கம் சொன்னாங்க, உடனே அதுக்கு குறைச்சிக்கிட்டாங்க. அதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. கார்த்தி வந்து பவன் கல்யாண் சொன்னது பவன் கல்யாணம்னால தான் இங்கே பிரச்சனை. அது அவங்கவுங்க உணர்வுகளை நீங்கள் மதிக்கணுன்றது தான் அவரோட நம்பிக்கை, அவரோட உணர்வு. நீங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்கிற உங்களுக்கு தீவிரம், அவர் கடவுள் இருக்குன்னு சொல்கிறது தீவிரம். அவர் 11 நாள் அவர் எனக்கு இருந்தால் எனக்கு நல்லதுன்னு மக்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறது அவரோட தீவிரம். அதையும் நம்ம மதிக்கணும். இங்கே லட்டு பாவங்கள்னு சொல்லிட்டு பரிதாபங்கள்ல ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. அது இமீடியட்டாக அதை எடுத்துட்டாங்க. மணிப்பும் அவங்க சைட்லேருந்து கேட்கப்பட்டது. ஆனாலும் வந்து பாஜக தரப்புலேருந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை ஆந்திரா டிஜிபிக்கு வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் ஏன் பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன்னா அவங்க மதித்து எடுத்துட்டாங்க, ஒரு வீடியோ போட்டாங்க, அதை மதித்து அவங்க எடுத்துட்டாங்க. ஆனாலும் இங்கேருந்து அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பாஜக தரப்புலேருந்து கம்ப்ளைண்ட். அதாவது அதிகாரப்பூர்வமான பாஜக தரப்புல இருந்தாலே, ஆனா அது வந்து அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் வந்து நான் பார்த்த வரைக்கும் அது வந்து ஒரு சமூகத்தை புண்படுத்துவது மாதிரி இருந்தது அப்படின்றது அவங்களோட வாதம். அந்த சமூகத்தை சார்ந்தவர்களை புண்படுத்திருக்க வேண்டாம் அப்படின்றது.
அது சட்டம் தனது கடமையை செய்யும். அவங்க நீக்கினாங்களா நீக்கலையா, இப்போ புண்பட்டவர்கள் அவர்களுக்கு கம்ப்ளைண்ட் செய்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிற சட்டத்தில் அது இடம் இருக்கு. இல்லை தவறா இல்லையான்னு பார்க்கறதுக்கு சட்டத்தில் அதுக்கும் இடம் இருக்கு. அதனால போட்டது அவர்கள் மனதை புண்படுத்திட்டு கொஞ்ச நேரம் சர்க்குலேஷன்ல இருந்ததுன்னு பார்த்து அவர்களுக்கு அது, அதாவது சட்டத்துல நான் இதில் புண்பட்டேன் என்று சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லை நான் புண்பட்டான்னு நினைச்சு நான் மன்னிப்பு கேட்டுட்டேன் எடுத்துட்டேன்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக சட்டம் தான் கடமையை செய்யும். ஒவ்வொருவர்களின் உணர்வுகளையும் மதிக்கணும். அந்த உணர்வுகளின் வெளிப்பாடையும் தவறு என்று எப்படி நம்ம சொல்ல முடியும்? அது உங்களுக்கு குறிப்பா தவறா இல்லாம ஆந்திரால இருக்கிற டிஜிபி வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இங்க இருந்து தமிழக தரப்புல இருந்து வந்து இல்ல, கோரிக்கை ஏன்னா அது வைக்கிறது. ஆந்திரா சம்பந்தப்பட்ட பிரச்சனைனால அப்படி இருக்கு. ஏன் தமிழக காவல்துறை மேல நம்பிக்கை இல்லாம ஆந்திராக்கு இல்ல, அந்த இருக்கலாம். complaint- தமிழக காவல்துறை மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் நிச்சயமா. ஏன்னா தமிழக காவல்துறை இந்த கந்தர் சஷ்டியை வந்து ஒரு தம்பி இஷ்டத்துக்கு பேசின ரொம்ப கவலையா இருந்தது எனக்கு. ரொம்ப நான் புதுச்சேரியில இருந்தேன். அப்போ கூட கேட்டாங்க, புதுச்சேரியில நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணவானா இல்லை நடந்தது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ பெருசா நடவடிக்கை எடுக்கல. ஸோ தமிழ்நாட்டில் இது வந்து நடவடிக்கை எடுக்க முடியுமான்னு ஒரு சந்தேகம் இருக்கலாம். அது நியாயமான சந்தேகமாகவும் இருக்கலாம். ஏன்னா தமிழ்நாடு காவல்துறை இன்னைக்கு வந்து பாராபட்சமாக நடந்து கொள்கிறது என்ற எண்ணம் எல்லார்ட்டையும் இருக்கு. இப்போ வந்து நீங்க அது வேங்கை வயலா இருக்கட்டும், வேங்கை வயல்ல என்ன ஆச்சு, ஒன்றும் நடக்கலை. அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில் என்ன மாதிரி ஆச்சு, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் என்கவுண்டர்ஸ், இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையான நமக்கு வந்து இது நியாயம் இங்கே கிடைக்காதோன்னு ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். அது தப்புன்னு சொல்ல மாட்டேன் நான். அதனால ஆந்திராக்கு அந்த கம்ப்ளைண்ட் வந்து இல்லை, பதிவு. ஆந்திராவை சார்ந்த பிரச்சனை அது. இன்னொன்று, இவர்கள் அதற்கான நடவடிக்கை எடுப்பார்களா என்ற ஒரு சந்தேகம் இருந்திருக்கலாம். ஏன்னா அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இல்லையா? சமீப காலமான அரசியல் சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமா 26 தேர்தல் களத்துல இன்னொரு புது முகம் வந்து அறிமுகமாகறாங்க. விஜய் அவர்கள் வந்து களத்துல இறங்க இருக்கிறாரு. அரசியலுக்கு புதுமுகம், தமிழகத்திற்கு பழைய முகம் தான். விஜய்க்கு வந்து நீங்க மாநாடுக்கு ஏன் இடம் கொடுக்கலன்னு நான் நியாயமானது தான் நான் பேசுறேன். Hola! Dubai starts from rupees 29,999 only with GT Holidays. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.